பாதிப்பு வந்துட்டாலே உடல்ல பாதிப்பு ஏற்பட்டுரும் ஐயா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. நரம்புல பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா உடல்ல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு பாதிப்பு ஏற்படும். இது தெரியாம தான் நம்ம எங்க ஒரு ஆலயத்துக்கு அதே போல ஆஸ்பத்திரிக்கும் அலைகிறோம். சொல்ற வார்த்தை புரியுதா? இவனுக்கு நரம்புல பாதிப்பு வந்திருக்கு, அதை நான் சரியாகி கொடுக்குறேன். அதனால மனக்குழப்பம் ஏற்பட்டு மனநிலை பாதிப்பான மாதிரி இவனுக்கு இருக்கு. ஆனா மனநிலை பாதிப்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, ஒண்ணு குழப்பம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். சின்ன வார்த்தை புரியுதாடா மகளே? சரியா? ஒதுக்கியெல்லாம் வைக்க தேவையில்லை, சரியாக்கிடுவோம். சரியாடா மகளே? இந்த கனி கொடுத்துருக்கேன், 3 நாளைக்கு உடம்புல தேய்ச்சி குளிச்சால் போதும். போதும் கனி விட. அடே நான் சொல்றதை செய்யணும்டா, நான் சொல்லுவேன், இன்னும் முடிக்கலடா, நான் அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கேன். இதை பிடி, இதை நல்லா வாடு. சாப்பிட்றதுலையும் குடிக்கிறதுலையும், சாப்பிட்றதுலையும் குடிக்கிறேன். இனியும் தூக்கம் வரலைன்னா இந்த அப்ப இங்கதான் இருப்பேன் வந்து சொல்றேன். சொல்ற வார்த்தை புரியுதுல? நான் அதாவது 3 நாளைக்கு உடம்புல தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை சாப்பிட்றதுலையும் குடிக்கிறதுலையும் 5 நாளைக்கு பயன்படுத்தலாம். 5 அர்த்தம் சாப்பிட்றதுலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தினால் போதும். இதை பிடி. இதையும் உடம்புல தேய்க்கும் போது, அதாவது குளிக்கும் போது குளிக்கிற தண்ணியில போட்டு விட்டுரு, குளிக்கட்டும். சொல்ற வார்த்தை புரியுதுல? அதுக்கப்புறம் உனக்கு தூக்கம் நல்லா வரும், இவன் உடல் ரீதியான பிரச்சனை தீர்ந்துடும். சொல்ற வார்த்தை புரியுதா? தலை கட்டுறான். அதே போல நல்ல வார்த்தை கிட்ட இவன் பக்கபலமா கூட நானும் வர்றேன். உன் குடும்பத்துல எந்த ஒரு பாதிப்பு இல்லாம கண்டிப்பா கூட வந்து நிற்பேன். கனிவுடைய இதை நல்ல வார்த்தை கேட்டு வீட்டுல மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்கணும். உன் குலதெய்வத்தை நினைச்சு 11 ரூபா காணிக்க எடுத்து வச்சுக்கணும். இது பக்கத்திலேயே தினமும் விடாம விளக்கு போடணும். அது நீ தான் கடைபிடிக்கணும். போடா, வேற என்ன வேணும்? போயிட்டு வா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எந்திரிச்சுக்கையா, எந்திரிச்சுக்கதாயே. நல்ல வார்த்தைக்கு உன் குடும்பத்துக்காக வந்திருக்கேன், உனக்காக வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில நல்ல வார்த்தைக்கு நிம்மதியா வாழணும்னு முதல்ல ஆசைப்படுறேன். எனக்கு அதை சரியாகி கொடு முதல்ல அப்படின்னு கேட்டது. அதாவது திருத்தி கொடுன்னு கேட்டது. திருத்தி கொடுத்துருவோமா? திருத்தி கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேங்க. அதே போல சொல் பேச்சை கேட்க வச்சு, அதே போல உன் குலதெய்வத்தையும் கூட வர வச்சு கொடுத்து, அதே போல உனக்கு பக்கபலமா உடல் ரீதியாகவும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம, அதே போல வீட்டிலே உடல் ரீதியாகவும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம, வருமானத்துல எந்த ஒரு குழப்பம் இல்லாம, வருமானத்தை முன்னேற்றம் அடுத்தபடி உயர்த்தி கொடுன்னு அடுத்தபடி போறதுக்கு எங்களுக்கு அதாவது வழி தெரியாம நின்றுருக்கோம். எங்களுக்கு வழியை காட்டி அடிக்கணும்னு கேட்டதுக்கு அனுப்பி விட்டா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். அதே போல உன் குலதெய்வம் கூட இருக்குதா இல்லையான்றதை பார்த்து, உன் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு, ஆனா இருந்தாலும் கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வர மாட்டேங்குது. அதையும் நான் சரியாகி கொடுக்குறேன். இருக்கிறாத்தா உன் குலதெய்வம் நல்லா தான் இருக்கு, அதை விடாம கெட்டியா புடிச்சுக்க, மறந்துடக்கூடாதா? அதே போல நல்ல வார்த்தை வாழ்க்கை பாதை சீராக்கணும், அப்படித்தானே? அதை சரியாக்கணும். சரியாக்கி கொடுத்தா போதும்ல. இதை புடி. நல்ல வார்த்தைகள் இதை சாப்பிட்றதுலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தணும். எல்லாமே 3 நாளைக்கா இருக்கணும், மறந்துடக்கூடாதா? கனி விடையா, சின்ன கனி விடுங்க. இதை மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க, 11 ரூபா காணிக்க எடுத்துக்க, விடாம விளக்கு போடும். கண்டிப்பா இந்த அப்பன் கூட வழி துணியா வந்து உனக்கு வழிகாட்டுறேன். செஞ்சு கொடுத்தா அந்த அப்பன் மறந்துட மாட்டேன். உயர்த்தி கொடுக்குறேன்.